ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதனும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த காலிஃப்ளவர் உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக காலிஃப்ளவர் பக்கோடாக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூடவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா இருக்குல்ல, அதுதான். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லைனா சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் பிணையக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிணையக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், போண்டா மாவை விட கொஞ்சம் தனியாக இருக்கணும், பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ இந்த அளவு மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஊற வைக்கல, அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வாங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வானலியில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கோடா ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு கடைசியில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலையை இது போல் பொரித்து எடுத்துக்கிறேன். இது போல் பொரித்து சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். கருவேப்பிலை வேணும்னா பொரித்து எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.